ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எந்த வீடு என்ன பலன், இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம பேசும்போது அடிக்கடி 12 வீடுகள் 12 பாவங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த 12 வீடுகளும் என்ன தரும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி நாலேஜ். இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வீட்டுக்குமான முக்கியத்துவம் என்ன, இது என்ன மாதிரியான பலனை தரும், அதில் இருக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சுருக்கமான பதிவு தான். விரிவாக நிறைய தனித்தனியாக வீடுகளை பற்றியெல்லாம் போட்டிருப்போம். அதை தேடி பிடிச்சி பாருங்கள். பொதுவாக லக்னங்கிறத தான் நம்ம முதலாவது வீடுன்னு சொல்லுவோம். இந்த லக்னத்தினுடைய வேலை என்ன? 1வது வீடு அதனுடைய வேலை என்னென்னா, உங்களை பற்றின அனைத்து ரகசியங்களும் ஒழிஞ்சிட்ருக்கிற வீடு லக்னம் தான். உங்களுடைய தன்னம்பிக்கை எப்படிப்பட்டது, செயல்திறன் எப்படிப்பட்டது, முயற்சி எப்படிப்பட்டது, முன்னேற்றம் எப்படிப்பட்டது, சிந்தனை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே லக்ன பாவகத்தின் அடிப்படையிலே தான் தீர்மானமாகும். லக்னம்னா நீங்கள் தான். தன்னம்பிக்கை, செயல்திறன், முன்னேற்றம், சிந்தனை இதெல்லாமே லக்னத்திலிருந்து எடுக்கிறது. நீங்கள் ஜெயிக்கிறாளா தோக்கிறாளாங்கிறத கிட்டத்தட்ட முடிவு பண்ணுறதே லக்னம் தான். லக்னாதிபதியின் வலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி சொல்கிறதுனுடைய சூட்சமும் இதுதான். ஸோ அங்கேருந்து தான் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களை பற்றிய சுய பரிசீலனை எல்லாமே லக்னத்தின் அடிப்படையில். இப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு ராகு இருக்காருன்னா கொஞ்சம் சீட்டிங் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டார்னு நம்ம தாராளமாக முடிவு பண்ணலாம். ஏன்னா அந்த குணத்தை ராகு இன்சர்ட் பண்ணிவிடுவார் அந்த ஜாதகர். லக்னத்திலே அதே கேது இருக்காருன்னா ஒருத்தர் ஒதுங்கி நிற்பார், சமுதாயத்தை விட்டு எதுலேயும் பெருசாக பற்றில்லாமல் இருப்பாருங்கிற அந்த குணத்தையும் நம்ம பிரதிபலிக்க முடியும். சனி பகவான் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த மந்தத்தனம்ங்கிறது இயற்கையாக வரும் அப்படிங்கிறதையும் எடுக்கலாம். ஸோ இப்படி ஒரு நின்ற கிரகத்தின் தன்மை, லக்னாதிபதியின் தன்மை, உங்களின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத லக்ன வீடினுடைய மெயின். இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தின் நிலை. குடும்பம், தனம், வாக்கு, கண்கள் இதெல்லாம் குறிப்பிடுற வீடு 2. லக்னங்கிறது உங்களை பற்றின சுய பரிசீலனை. 2ஆம் இடங்கிறது உங்களையும் உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பற்றின சுய பரிசீலனை. குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அமையும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், தனம் எப்படி கிடைக்கும், நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும், பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குமா, அதற்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்குமாங்கிறதெல்லாம் 2ஆம் இடம் வச்சு எடுக்கிறது. இது ஒரு பொது மாரகஸ்தானமும் கூட. ஒருத்தன் வாக்குனால் மரணத்தையும் சந்திப்பான் அப்படிங்கிற விதி உண்டாகும். வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாமல் சிக்கலில் மாட்டுறது, குடும்பத்தாருடைய டார்ச்சர் தாங்காமல் மரணத்தை சந்திக்கிறது. பொதுவாக பேச்சுனாலேயே நிறைய ஒரு அடிதடி, தகராறு, வெட்டுக்கூத்து இதெல்லாமே வாய் வார்த்தைகளால் வரக்கூடியதானே. சாதாரணமாக ஒரு கல்யாண வீட்டில் சிரித்து பேசிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நடுவில் திடீர்னு வாக்குவாதம் ஏற்படுறது, ஒருத்தன் தாக்கிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது அந்த 2ஆம் இடம். அதனால தான் அதை ஒரு பொது மார்கஸ்தானம்னு சொல்லியிருப்பாங்க. 3ஆம் வீடு இது பார்த்திங்கன்னா தனம், அதாவது தைரியம், வீரியம், செயல்திறன், சகோதரர்கள், நண்பர்கள் இதெல்லாம் குறிப்பிடும். உங்கள் கைகள், அதனால் செய்யப்படுற வேலைகள், கையை கொண்டு செய்யக்கூடிய அனைத்து துறைகள், தொழில்கள் எல்லாத்தையும் குறிப்பிடுறது 3. இது ஒரு உபஜயஸ்தானத்துலேயும் வரக்கூடிய வீடு. கூட பிறந்தவன் எப்படி இருப்பான், நண்பர் எப்படி இருப்பான், உங்கள் செயல் எப்படி இருக்கும், தொடர்புகள் ஸ்தானம், எப்படி தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுது, இளைய துணை, அதாவது உங்கள் லைஃபுக்கு தேவைப்படுற துணைகளை எல்லாம் குறிக்கிற வீடு 3. நல்ல வேலைக்காரங்க அமையிறதும் இந்த 3ஆம் இடத்தின் மூலமாக கிடைக்கும். நல்ல பார்ட்னர்ஸ் அமையிறதும் இந்த 3ஆம் இடத்தின் மூலமாக கிடைக்கும். நல்ல சிநேகிதிகள் அமையிறதும் இந்த 3ஆம் இடத்துல கொடுக்கும். ஒன்று விட்ட உறவுகள், இப்போ நம்ம குடும்பங்கிறது அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள்னு நெருங்கிய உறவுகளில் வரும். இந்த ஒன்று விட்ட உறவுகள், பெரியப்பா, சித்தப்பா, தாய் மாமா, அத்தை, ஒன்று விட்ட தாத்தா, பாட்டி இதெல்லாம் 3ஆம் இடத்துல வரும். ஸோ 3ஆம் இடம் மெயினாக தொடர்புகள், சிநேகிதர்கள், இளைய சகோதர உறவுகள் மற்றும் உங்கள் கைகளால் செய்யப்படும் அனைத்து துறை சார்ந்த வேலைகள், உங்கள் செயல்திறன், வீரியம் இதெல்லாம் வரும். 4வது வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான கேந்திர வீடுகளில் ஒன்று. சொத்து, சுகம், வீடு, வாசல், தாய், தன் சுகம், பதவி, பட்டம், படிப்பு, மேன்மை இதெல்லாம் குறிப்பிடுற இடம். ஒருத்தருக்கு நல்ல வீடு அமையிறது, சொத்து அமையிறது, சுகம் அமையிறது,
தாயாருடைய உறவு நிலை எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது, பட்டம் மேற்படிப்பு எப்படி இருக்கும், படிப்புனால என்ன பிரயோஜனம் இருக்கும், என்ன மாதிரியான பதவிகள் வகிக்கிற யோகிதைகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள். நேரடி சொத்துக்கள், மறைமுக சொத்துக்கள், வாகனங்கள், கால்நடைகள், அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாம் இந்த 4ஆம் இடத்துலேருந்து எடுக்கிறது தான். எத்தனை வீடு கட்டுவார், எத்தனை கார் வாங்குவார், எத்தனை வண்டி வாகனம் இருக்கும், எல்லாமே இதில் இருக்கும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் இருக்குமா, விவசாய தொழிலில் ஆதாயம் இருக்குமா, பட்டம் பதவிகள் தேடி வருமா, அரசியல் வெற்றி வருமா, 4ஆம் இடத்துல சூட்சுமங்கள் ஒழிஞ்சிட்டு. தாயாதி வர்க்கத்தின் நிலை என்ன, தாய்க்கும் நமக்குமான உறவு என்ன, இதையும் அங்கேருந்து தெரிஞ்சுக்கணும். 5 பூர்வ புண்ணியம். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், உங்கள் குழந்தைகளுடைய நிலைப்பாடு, உங்களுடைய காதல் விவகாரங்கள், உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இதெல்லாம் 5ஆம் இடம். பூர்வீகத்தின் நிலை என்ன, பூர்வீகம் பூர்வ புண்ணியம், என்ன புண்ணியம் பண்ணிட்டு பிறந்திருக்காரு, இல்லை என்ன பாவம் பண்ணிட்டு பிறந்திருக்காரு, இவருக்கு பூர்வீக சொத்துக்கள்னால ஆதாயம் இருக்குமா. இல்லை 4ஆம் இடம் பிதுராஜித சொத்துக்களையும் குறிக்கும், 4ஆம் இடமும் சொத்துக்களை குறிக்கும், 5ஆம் இடம் பூர்வீகத்துக்கு இருக்கும். நீங்கள் உருவாக்குற சொத்துக்கள் 4ஆம் இடத்தின் மூலமாகவும், உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வழியாக கிடைக்கக்கூடியது 5ஆம் இடத்தின் வாயிலாகவும் கிடைக்கும். காதலில் வெற்றி பெறுவாரா, பங்குச்சந்தையில் ஆதாயம் இருக்குமா, குலதெய்வம் இவருக்கு அனுதரணை பண்ணுதா இல்லையா, குழந்தைகளால் ஆதாயம் இருக்கா, நன்மைகள் இருக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் விவகாரங்களில் சிக்கக்கூடிய யோகிதைகள் இருக்கா, முறை தவறிய தொடர்புகள் ஏதாவது ஏற்பட போகுதா, இதெல்லாம் 5ஆம் இடத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கணும். குலதெய்வ அனுகிரகம், குழந்தைகள் நிலைப்பாடு, உங்கள் காதல், உங்கள் வெற்றி, உங்கள் அதிர்ஷ்டம், உங்கள் சொத்துக்கள், இது 5. அடுத்து 6ஆம் வீடு. இது கொஞ்சம் மோசமான இடம். ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. ஒருவருடைய கடன், ஒருவருடைய நோய், ஒருவருடைய எதிரி, ஒருவருடைய வம்பு வழக்கு, இதெல்லாம் 6ஆம் இடத்துலேருந்து எடுக்கணும். கடும் உழைப்பை வெளிப்படுத்துறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது, அடிமை ஜீவனத்தின் வெளிப்பாடுகள், இதுவும் 6ஆம் இடத்துலேருந்து வரக்கூடியது தான். ஸோ 6ங்கிறது நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய 90% நெகட்டிவ் பலன் இருக்கக்கூடிய ஒரு வீடு. எதிரினால் சிக்கல் வருமா, எதிரினால் தொல்லை வருமா, கடனால் சிக்கல் வருமா, கடனால் தொல்லை வருமா, நோயினால் பிரச்சனைகள் வருமா, நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம உழைப்பு நமக்கு யூஸ் ஆகுமா, அதன் மூலம் ஏதாவது ஆதாயம் இருக்குமா, நல்ல வேலை கிடைக்கிற யோகிதை உண்டா, அடிமை ஜீவனமா, சொந்த தொழிலா, இதெல்லாம் 6ஆம் இடத்தை வச்சு எடுக்கணும். ஒரு தனாதிபதி போய் 6ல் இருந்தான்னா கண்டிப்பாக முதல் போட்டு தொழில் செய்யவே முடியாது. 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கான்னா வாழ்நாள் முழுக்க அடிமை ஜீவனம் தான். பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே முடியாது. இந்த மாதிரியெல்லாம் பலன் எடுக்கிறது. எந்த மாதிரியான நோயின் தாக்கங்கள் வரும், இதெல்லாம் வரும். சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கிற மிக முக்கியமான இடம். வாழ்க்கை துணையின் நிலைப்பாடு, வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரின் நிலை, சமுதாயத்துக்கும் உங்களுக்குமான தொடர்புகள், கூட்டாளிகள், பங்காளிகள், இதெல்லாம் குறிப்பிடுறது. இதுவும் ஒரு பொது மாரகஸ்தானம். 2ம் 7ம் பொது மாரகஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணையால் மரணத்தை சந்திக்கிற விதி இருக்கும், சமுதாயத்தினால் மரணத்தை சந்திக்கும் விதியும் இருக்கும், கூட்டாளிகளால் மரணத்தை சந்திக்கிற விதியும் இருக்கும். ஸோ இந்த 7ங்கிறது உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நேர் ஆப்போசிட் வீடு. உள்ள கனெக்டிவிட்டியை தெரிஞ்சிக்கக்கூடிய வீடு. எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை, எப்படிப்பட்ட கூட்டாளிகள், எப்படிப்பட்ட பங்காளிகள், எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் என்னென்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 7ஆம் வீட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த 4 விஷயங்கள் மூலமாக ஒருத்தருக்கு மாரகமும் நடக்கும். அதனால் அது ஒரு பொது மாரகஸ்தானமாகவும் எடுத்துக்கலாம். சமசப்தமஸ்தானம், இதுவும் ஒரு முக்கியமான கேந்திரம். உங்களை அப்படியே பிரதிபலிக்கிற இன்னொன்று, இந்த சமுதாயத்தால் தான் நான் இப்படி ஒரு கொலைகாரனாக மாறினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சமுதாயங்கிற 7ஆம் வீடு. சரியான வாழ்க்கை துணை அமைஞ்சதுலேருந்து நான் லைஃப்பில் முன்னேறிட்டேன், 7ஆம் இடம். இந்த கூட்டாளி இல்லைன்னா நான் இல்லை, 7ஆம் இடம். இந்த கூட்டாளியாலேயே தான் நான் உருப்படாமல் போனேன், 7ஆம் இடம். அடுத்து 8 ஆயுள் ரகசிய ஸ்தானம். அதிர்ஷ்டமும் இருக்கும். இதுவும் கொஞ்சம் நெகட்டிவான வீடுகள் தான். உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, விபத்து, கண்டங்கள், நோய், சடுதியில் உயிர் பிரிவது, ஆயுளின் தீர்க்கம் என்ன, தலைமறைவு வாழ்க்கை, சிறைப்படுதல், வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறது, அட்ரஸ் மாதிரி, ஆள் மாதிரி, ஊர் மாதிரி, ஃபோர்ஜரி பண்ணுறது, எல்லாம் இந்த 8ஆம் இடம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உழைக்காமல் வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் குறிக்கக்கூடிய இடம். அந்நிய தேசத்தில் வசிக்க வைக்கிறது, உயில் மூலம் சொத்துக்கள் கிடைக்கிறது, பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, திடீர் அதிர்ஷ்டம், லாபம் வர்றதுக்கும் 8ஆம் இடத்தின் வாயிலாக சில நேரங்களில் யோகம் இருக்குது. பொதுவாக 8ஆம் இடத்துல அதிக சுபக்கோள்கள் இருந்தால் அவர் ஒரு அதிர்ஷ்டசாலி. 8ஆம் இடத்துல அதிக பாவக்கோள் இருந்தால் என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. 8 ஆயுளையும் தீர்மானிக்கும், அதிர்ஷ்டத்தையும் தீர்மானிக்கும், விபத்தையும் தீர்மானிக்கும், கண்டங்களையும் தீர்மானிக்கும், சடுதியில் உயிர் பிரிதலையும் தீர்மானிக்கும். அடுத்தபடியாக 9வது வீடு பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது.
இதிலிருந்து உங்கள் தகப்பனாரின் நிலை, உங்கள் அதிர்ஷ்டத்தின் நிலை, உங்கள் உயர்கல்வியின் நிலை, பட்டம் மேற்படிப்பின் நிலை, வெளிநாட்டு பிரயாணங்களின் நிலை, உங்களுடைய அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு உயர்த்தும் உங்களை வாழ்க்கையிலைங்கிற உங்கள் பாக்கியதையை தீர்மானிக்கிற வீடு 9. பொதுவாக 1, 5, 9ஆம் அதிபதி இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் பவரில் இருந்தாலே அந்த ஜாதகம் வந்து ஒரு மாதிரி லைஃப்பை வந்து டேக்கிள் பண்ணி போயிடும். ஓகே ஃபைன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். 2 வீடுகள் வலுத்தவன் அதிர்ஷ்டசாலி, 3 வீடுகளும் வலுத்தவன் பேரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 9ஆம் இடம் சார்ந்து தகப்பன், தகப்பனாதி வர்க்கம், அவருடைய உறவு நிலைகள், அவருடைய வர்க்க மேன்மைகள், உங்களின் அதிர்ஷ்டம், உங்களின் உயர்கல்வி, உங்களின் குருமார்கள், உங்களின் பிரயாணம், உங்களின் வெளிநாட்டு வாழ்க்கை இதெல்லாம் தீர்மானிக்கலாம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு இதையெல்லாம் குறிக்கிற வீடு தான். 9ஆம் இடம் வலுக்கிறது ஒரு ஜாதகத்துக்கு எப்போதும் சிறப்பு. அதிகமாக கெடுதலே தராத வீடுகளில் ஒன்று இருக்குன்னா அது 9ஆம் இடத்தை சொல்லலாம். ஒன்று ஸ்திர லக்னங்கள் பாதகாதிபதி அவர் தானே அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே ஆகிறதில்ல. ஸோ 9ஆம் வீடு வலுப்பது எப்பேற்பட்ட ஜாதகத்திற்கும் சிறப்பு. 10 தசம கேந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. உங்களுடைய கர்மா என்ன, நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்க, என்ன வேலை, என்ன செய்ய போகிறீங்க, என்ன பட்டம் பதவி தேடி வரப்போகுது, எந்த உத்தியோகத்தினால உயர்வடைய போகிறீங்க அல்லது எந்த தொழிலினால வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க, எந்தெந்த வயசில் கர்மாக்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. இது வந்து உங்களுடைய செயல்திறனை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. என்ன வேலை பார்க்குறான், என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், எந்த மாதிரி பட்டம் பதவிகள் ஏற்படுகிறது, அதன் மூலம் இவருக்கு என்ன லாபம், மேன்மை, போக்குவரத்து இதெல்லாம் தெரியக்கூடியது. தசம கேந்திரம். இந்த 9ஆம் வீடும் 10ஆம் வீடும் ஒரு ஜாதகத்தில் வந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள்னால இந்த வீட்டின் தொடர்புகள், இணைவுகள் எப்போவுமே ஒரு ஜாதகத்தை உயர்வுபடுத்தும், மேன்மைக்கு கொண்டுட்டு வரும், முன்னேற்றத்தை தரும் தகுதி உடையது. பட்டம், பதவி, அந்தஸ்து, சொத்துக்கள், உத்தியோகம், வேலை, கர்மா, நமது பிறப்பின் நோக்கம் இதெல்லாமும் 10ஆம் இடத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். 11 லாபஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், மறு திருமணஸ்தானம், ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை தர்றது, உங்களுடைய வெற்றியை குறிக்கிறது, உங்களுடைய லாப மேன்மையை குறிக்கிறது, மூத்த சகோதரத்தை குறிக்கிறது, நம்ம வாழ்வியலில் ஏற்படுத்தக்கூடிய தொடர்புகளை எல்லாம் குறிக்கக்கூடிய இந்த 3, 7, 11 மூணுமே தொடர்பு ஸ்தானம் தாங்க. காமஸ்தானம்னு இதை சொல்லலாம். தொடர்புகள் யார் கூட எல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ள போகிறீங்க, 11ஆம் இடம் குறிப்பிடும், 7ஆம் இடம் குறிப்பிடும், 3ஆம் இடம் குறிப்பிடும். முதல் வாழ்க்கை துணையை 7 குறிச்சதுன்னா 2வது வாழ்க்கை துணையை 11 குறிக்கும். அதற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 11க்கு 11ங்கிற லாபஸ்தானமான 9ஆம் இடமும் குறிக்கும். அந்த 9க்கு நேர் சப்தமஸ்தானமான 3ஆம் இடமும் குறிக்கும். ஸோ அப்போ 3, 7, 9, 11 இதெல்லாம் திருமணம், அதனுடைய தன்மைகள், தொடர்பு, அதனுடைய தன்மைகள் இதெல்லாம் குறிக்கும். அதனால் லாபம் இருக்கா, மேன்மை இருக்காங்கிறது. ஒருவன் நல்ல பராக்கிரமசாலியாக செயல்திறன் மிக்கவராங்கிறத குறிப்பிடுறது 11ஆம் இடம் தான். ஸோ 11 வலுக்கிறது ஜாதகத்தில் பொதுவாக நல்லது. பொருளாதார ரீதியான நன்மைகளெல்லாம் நிறையா இருக்கும். கொஞ்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளையும் ஏற்படுத்தி அவர் கபடி விளையாண்டுருவார். ஸோ அது 11ஆம் இடத்தின் சூட்சமம். 12 மோட்சம், முடிவு. லக்னத்தில் ஆரம்பித்து 12 முடிக்கிறோம். 12ஆம் இடம்ங்கிறது மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், அயன சயன போக சுகம், முடிவு இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. சுப விரயங்களா, பாவ விரயங்களா, வெளிநாட்டு வாழ்க்கை, நிரந்தர குடியுரிமை, நீண்ட காலம் சிறைப்படுதல், நீண்ட காலம் வெளிநாட்டிலே இருக்கிறது, தலைமறைவாக இருக்கக்கூடியது இதெல்லாமே குறிப்பிடும். 4, 8, 12 ஒரு ட்ரையாங்கிள்ஸ் தான். 12ஆம் இடத்தின் மூலமாக ஒருத்தனுடைய தூக்கத்தின் நிலை, போகத்தின் நிலை, வெளிநாட்டு வாழ்க்கையின் நிலை, சுப விரயத்தின் நிலை, பாவ விரயத்தின் நிலை, உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தரக்கூடியது, உடம்பில் ஆப்ரேஷன் வருமா, உடம்பை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருமா, பிரியும் உறவுகள் எவை அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது 12. பொதுவாக 12ஆம் அதிபதி 7ல் இருந்தால் வாழ்க்கை துணை பிரிவாங்க. 12ஆம் அதிபதி 5ல் இருந்தால் பெற்ற பிள்ளைங்களை பிரிவாங்க, பூர்வீகத்தை பிரிவாங்க. 12ஆம் அதிபதி 4ல் இருந்தால் பெற்ற தாயை பிரிஞ்சிருவாங்க. 12ஆம் அதிபதி 3ல் இருந்தால் நண்பர்களை பிரிவாங்க, சகோதரர்கள் பிரிவாங்க. அப்படி வரும். புரிஞ்சுங்களா? ஸோ 12ஆம் இடங்கிறது உங்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பிரித்து வைக்கிறது. நம்ம உடம்புலேருந்து உயிரை பிரித்து வைக்கிற இடமும் 8, 12 தான். ஸோ முடிவை குறிக்கும் இடம் 12. இதுதான் 12 வீடுகள் என்ன பலன் தருங்கிறதுக்கான சுருக்கமான அமைப்பு. நிறைய காணொலிகளும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலான காணொலிகளும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.